ஏய், என்னையா பிஸ்கட் வச்சிருக்க? டீல முக்குனா இஞ்சி விழுகுது. அப்போ முக்காம சாப்பிடு. இப்போ என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், பேசாம சாப்பிடு. நக்கலு. மேரேஜ்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. உனக்கு ஓகேவா? அட்லீஸ்ட் எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? வெள்ளிக்கிழமை சரி, இந்த வாரம் ஃபுல்லாக திரைப்படம் பார்க்கறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணியிருப்பீங்க. இதற்கு முன்பு உங்கள் வீட்டிலையே ஒரு ஓடிடி தளத்தில் திரைப்படமாக Z5 தயாரிக்கிறாங்க. அவங்க வெற்றிகரமான முடியா இருந்தாலும் கொடுக்குறாங்க. அது என்னங்க, 90 அந்த ஆந்திர கர்நாடக எல்லையில் ஒரு கண்டினியூஸாக கொலை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 25, 30, 40 கொலைகள் போயிட்டே இருக்கு. தடையுமே கண்டுபிடிக்க முடியல. கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்கன்னா, பெண்கள்லாம் தாலி ஏற்பட்டு சாப்பிட்றாங்க, செத்துருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆண்கள்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அருணாக்குடி இருக்கு பாருங்கள், அதை அறுத்து கொண்டு இருக்காங்க. ஏதாவது விழா இருக்கு, அப்போ பச்சை ரத்த உடனே வருது. இந்த மாதிரி இருக்குது. ஒரே பேட்டர்ன். வீட்டில் பார்த்தா ஒரு கேள்விக்குறி இருக்கு. இது ஒரு பக்கம். காவல் நிலையத்தில் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு காவல் நிலையம் மட்டுமல்ல, எல்லா ஒரு கீழ்நிலை அலுவலர்கள் திறமையான சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, அவங்களை வந்து பெரும்பாலும் அவர்களை என்கரேஜ் பண்றதில்லை. ஏன்னா இந்த மேலதிகாரிகள் என்ன அவர்களுடைய திறமைகளை தன்னுடையதாக்கி தான் அதுக்கு ஆலோசனை கொடுத்திருப்பார். நிறைய காவல்துறையில் பார்த்தீங்கன்னா ஆணையர் அவர்கள் பேரில் ஆலோசனை மேற்பார்வை பேரில் சொல்லுவாங்க. அது மாதிரி அரசியல்வாதிகள் அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் உத்தரவிட்டு முடியாது, வெட்டி விட்டுருவாங்க. நம்ம சமுத்திரக்கனி இருக்கிறார்ல, எல்லாத்திலையும் ஒரு நல்ல மனிதர், அவர் திறமையாளர். அவரை கொடுப்பதில்லை. அவர் என்ன பண்றாரு, சரிப்பா இந்த ஊர்ல எல்லாரும் வாதியாருங்கிறதுனால அவர் மிச்ச நேரத்தில் போய் மிச்சத்தில் அந்த ஊர்ல உள்ளவர்களுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்க பர்சன். அவரு அந்த கேவலம் பண்ண மாட்டார். இதுல இருக்கு ஊரே வாங்கிட்டு புதிதாக அந்த பண்றாங்கன்னாக்கா இன்ஸ்பெக்டர் அவங்க போய் பார்க்க ஒரு பக்கமானது அப்படி இப்படி பார்க்குறாரு. இது வேற எங்கே வெளியில் நின்று பார்த்து முடிக்கிறாரு. ஆனால் அது ஒரு டிரைவர் சொல்றாரு, சார் மேடம் அவர் கொஞ்சம் மரியாதை குறைவாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் அதான் அவரை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் அவரை என்கரேஜ் பண்ணால் ஹி வில் டூன்னு. எப்போதும் மணி இருக்காரு. ஒரு மாடுனா கூட தட்டு அப்படி லேசாக ஒரு தட்டு தட்டினா பழம், நாயினா கூட தட்டு தட்டினா லேசாக ஒரு தட்டி கொடுத்தோம்னா அப்படிங்க ஒரு பிஸ்கெட் இல்லை. இது ஒரு நடைமுறை. இந்த சைக்காலஜியை பயன்படுத்தியிருக்கிறார் இயக்குனர். யார் அந்த இயக்குனர் வந்து ஒரு நவீன்குமார் பழனிவேல். ஒரு அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே, எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல் ஒரு ரியல் ஸ்டோரியை ஒரு ட்ராமடைசேஷன் பண்ணி செய்து அது தயாரிச்சிருக்காங்கன்னா, அழகப்பன் என்று இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்க மெம்பர் அவர் உள்ள அஜய்னா ப்ரொடக்ஷன். Z5ல வெப்சீரிஸை ரொம்ப கதை அம்சத்தோடைய குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகரமாக ஒரு பின்புலத்திலிருந்து இயங்குகிறார் CEO. யாரு? நம்முடைய ராகவன். யாரு? அதாவது கலைஞர் தன்னுடைய அந்திம காலத்தில் ஒரு கடைசியில் ஒரு கடவுள் இதாக பண்ண ராமானுஜரை பற்றி ஒரு சீரியஸ் பண்ணார். யாருப்பானு ஊர்வலம்லாம் தேடுறாங்க. அந்த முகம் அந்த வாடை இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தா அந்த ராகவன். இன்றைக்கி ஒரு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு வேறு பேசுகிறாரு பாருங்களேன். அவர் வந்து ஒரு தெய்வீக கலை மிக்க ஒரு பர்சனு. ஆனால் கதையில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணியிருக்கிறாரு. அவருக்காக வேண்டியாவது நீங்கள் பார்க்க வேண்டிய வெப்சீரிஸ் பார்க்கலாம். இதில் மூணார் ரமேஷ் வந்து டிஎஸ்பியாக பண்ணுறாரு.
கீழே உள்ள அதிகாரிகளை மட்டப்படுத்துறது, கேவலப்படுத்துறது. மொத்தத்தில் திரைப்படம் வந்து ஆமா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். எல்லாரும் குடும்பத்தோட ஒரு பாட்டு, குத்துப்பாட்டு, அது மாதிரிலாம் எந்த விஷயமும் இல்லாமல், அருவறுப்பு இல்லாமல், சென்சார் இல்லை என்பதற்காக மிஸ்யூஸ் ஆகாமல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். சரி போங்க, வரேன். ஓகே மேடம். ம். தெரியாம திருட்டு கேசுன்றாங்க.